உங்களுடைய தாத்தா ரோசாவோடு சொன்னது போல, ஆரிஃப் மரக்காயம் சொன்னது போல 35 ஆண்டு கால தொடர்பு எனக்கு உண்டு. வானவில்லுக்கே வண்ணம் கொடுக்கிற எழில்மிகு எண்ணம் கொண்டவர் தான் கோசா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய கோ சாரங்கபாணி. திரைப்பட துறை நண்பர் பேசிய பொழுது இளசை சுந்தரம் என்று சொல்லி குறிப்பிட்டார். இவரோடு நான் 2 முறை குவைத்துக்கு சென்றிருக்கிறேன். ஆரிஃப் மரக்காய அவர்கள் தான். அன்பு தம்பி பார்த்திபன், நீங்கள் சொன்னது போல ஒரு சில மணித்துளிகள் மட்டும் உங்களுடைய காதுகளை எல்லாம் கடனாக கேட்கிறேன், வட்டியோடு கொடுக்கிறேன். கப்பல் போட்டு அல்ல, மாறாக கருத்து முத்துக்களை காசில்லாமல் தருவதற்காக. என்னை கேட்டால் இந்த நேரத்தில் 30 நாள் காய்க்கின்ற நிலவை கேட்பேன், முற்றத்தில் வந்தாடும் முயலை கேட்பேன், தப்பேதும் இல்லாத தமிழை கேட்பேன், தமிழுக்கு ஆட்டுகின்ற தலையை கேட்பேன், மேதையிலே சந்திக்கின்ற மேன்மை கேட்பேன், மேடையிலே தோற்காத வீரன் கேட்பேன், வாவென்றால் ஒளிவரும் கவிதை கேட்பேன், வாழ்வென்றால் இன்னும் ஒரு முறை காரைக்கால் பைந்தமிழ் பேரவையில் ஒரு விருது கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு மேடையில் வீற்றிருக்கிற நண்பர் LSP அவர்களே, பேராசிரியர் சாயிபு மரக்காயர் அவர்களே, சையரா பானு அவர்களே, விருதாளர்கள் என்னுடைய ஞாபகம் இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். சகாய பிராங்க், அவருடைய மனைவி காரை சுப்பையா, கலை மாமணி கேசவசாமி, ராஜசேகரன், தண்டவாணி பத்து, வைத்தியராஜன், அண்ணன் தம்பி செந்தில், என்னுடைய திரு அவையில் வைத்திருக்கிற அன்மரி அவர்கள், அவர்களோடு வந்திருக்கிற தாஸ் இவர்களையும் இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துவதற்கு, உங்கள் தோல்வலிக்க, என் கைவலிக்க நான் மாலை நோக்கி வரவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அற்புதமாக குறிப்பிட்டார் பேச்சாளர். மிக அருமையாக ஆறுமுகம் அமுதா ஆறுமுகம் குறிப்பிட்டார். நான் கால் தூசுக்கு சமமானவர். ஆகவே பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்சம் வயதான பொழுது கொவுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் உங்கள் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இவர் அழகா சொல்லுவான். யார் தெரியுங்களா? விஜய சேதுபதி. KNG டைம்ஸ் பேரில்லை பெருமை. காரைக்காயில் பகிர்ந்த ஒரு பேரவை பேருமதுதான் பெருமை. வாழ்க வளமுடன்.